ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். கவிராஜர் ஜெகவீர பாண்டியர் ஒரு பெரும் புலவர், கட்டபொம்மன் மரபில் வந்தவர், மிகவும் சிறந்து விளங்கிய தமிழ் பெருங்கவிஞர். ஒரு நாள் மதுரையில் நான் அவர்கிட்ட பேசி கொண்டிருந்த சமயத்தில் சிற்றூர்லேருந்து அவரை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பார்த்ததும் ஜெகவீர பாண்டியர் என்னோட பேசுகிறத நிப்பாட்டிட்டு, வாருங்க, உட்காருங்க, என்ன செய்தி அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர், ஒன்றுமில்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னார். பார்த்துட்டீங்கல்ல, பின்ன என்ன செய்தி அப்படின்னு மறுபடியும் கேட்டார். வந்தவர் அதற்கும் திரும்ப திரும்ப, ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். கவிராஜர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சற்று பேசி அனுப்ப எண்ணிட்டு, உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கிறான், ஒரே பையன் அப்படின்னாரு வந்தவர். என்ன படிச்சிருக்கான்? இவர் கேட்க வந்தவர், எங்கே படித்தான்? ஒன்றும் படிக்கவில்லையே அப்படின்னு சொல்ல, கவிஞர் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்க, அவர் வீட்டில் 2 எருமைகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். உடனே கவிராயர் எழுந்து அவரை எழுப்பி விட்டுட்டு தட்டி கொடுத்து வெளிவாயிற்படி வரை அழைத்து கொண்டு போய் நின்றுட்டு, இனி யாராவது உங்களுக்கு எத்தனை எருமை அப்படின்னு கேட்டால் 2ன்னு சொல்ல வேண்டாம், 3 எருமை உண்டு அப்படின்னு சொல்லுங்கன்னு அவரை வழி அனுப்பி விட்டார். கல்லாமையின் இழிவை கவிஞர் உணர்த்தியது காலம் பல கடந்தும் எங்களோட உள்ளத்தை அகலவே இல்லை. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.